எனக்கு தெரிஞ்சு இந்த இந்த டாக்கு தப்பு. ஏன்னா நம்ம விஜய் மேல ஒரு விமர்சனம் வைக்கிறோம்ல, நீங்க அதிமுக விமர்சனம் பண்ண மாட்டேங்கிறீங்கன்னு ஒரு விமர்சனம் வைக்கிறோம்ல. பட் ஒரு விஷயத்துல அது கரெக்ட். அவங்க எதிரி வந்து இங்க இந்த எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் திமுக தான். நான் இதுக்கு தேவையில்லாம எல்லாரையும் போட்டு சண்டை போட்டு இருக்கணும். திமுக விசஸ் விஜய், யார கூட நம்ம முதல் போறோமோ நம்ம முதலமைச்சர் வேட்பாளர். அப்ப நமக்கு இப்ப எகென்ஸ்ட் யாரு? ஸ்டாலின். திமுக தான். திமுகவுக்கு நமக்கு தான் சண்டைங்கிறத தெளிவா டிசைட் பண்ணிருக்காருல்ல, அது ஒரு வகையில் நல்லது. சோ இத்தனை வருஷம் 15 வருஷமா கட்சி நடத்திட்டு இருக்காரு. இவருமே முதலமைச்சர் வேட்பாளர் கட்சியில. கரெக்டா? இவருமே சிஎம் தான் போட்டியிடுறாரு. ஒரே முகம்னா சீமான் மகன் தான். அவர் சிஎம் ஆக நினைக்கிறாரு. அவங்க கட்சி ஆட்சிக்கு வர நினைக்க அப்படிங்கும்போது அவங்களோட எதிரி வந்து திமுக தான். திமுக அவர் ஓவராலா திராவிடத்தை எதிர்க்கிறாருங்கிறதுனால அப்ப அதிமுக எதிர்க்கலாம். பிஜேபி அசோசியல் அவருக்கு எதிரின்னு சொல்றாரு, எதிர்க்கல வச்சுக்கோங்க. விஜய் வந்து அவர் டச் பண்ணவே கூடாது. எப்படி சீமான விஜய் டச் பண்ணாமல் இருக்கிறாரு? சீமான் வந்து விஜய் சீமான் என்ன பேசிட்டு இருக்காரு? நடுவுல போய் இன்னும் லாரி அடிக்கும் என்ன பேசுறது? ஏதாச்சும் சொல்றாங்க அவங்க கட்சிக்கு கண்டுக்கவே மாட்டேங்கிறாங்க. ஏன்னா நம்ம சண்டை போட வேண்டிய ஆள் இவங்க கிடையாது. ஆமா, பிகினிங்ல இருந்து கட்சி ஆரம்பிச்சதுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் இப்பயுமே இந்த மாதிரியான கருத்துக்கள் கூட அவங்க எதுவுமே ஆட்ட மாட்டாங்க. ஏன்னா நம்ம இவங்களோட சண்டை போட நினைக்க